இன்றைக்கு காலை முதலமைச்சர் அவர்கள் பெரியார் திடலுக்கு வருகை தந்து பெரியார் உலகத்திற்கு நன்கொடையாக தங்களது ஒரு மாத ஊதியம், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத ஊதிய தொகையான 1,70,20,000 திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களிடம் வழங்கியதை ஒட்டி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எமது ஆழமான அன்புமிகு நன்றிகள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். நிதியையும் அதன் பையையும் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் தம் கொள்கையை பாதுகாத்து வருபவர் ஆசிரியர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார். தமிழர்களை சூத்திர பஞ்சம் இழிவு ஒழிய இந்து மத பண்டிகைகளை கொண்டாடாதீர். தந்தை பெரியாரும் அவரது இயக்கமும் கூறுவதை ஆத்திரப்படாமல் அறிவு கொண்டு ஆராய்ந்து பாருங்கள், உண்மை புரியும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா ஆளுநர் ஆர்.என். ரவியின் பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். கோவையில் 2 லட்சம் சதுரடியில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையம் தொடங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார். ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் இயற்றுவதற்கான ஆணையம் அமைத்ததற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வரவேற்பு தெரிவித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறது.